ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரூஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குடும்ப பெண்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம 4-5 பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடிச்சோம்னா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். நமக்கு குடும்ப வாழ்க்கைங்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியானது தான். நம்ம வாழ போகிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அதையே நம்ம அவ்வளோ கஷ்டத்தோடு வாழணும், மறுபடியும் நம்ம பிறந்து வாழ்கிறோமாங்கிறது நமக்கு அது தெரியாது. நம்ம இருக்கிற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக நடந்துக்கணும். அதுக்கு என்னென்ன பழக்கங்கள் கடைப்பிடிக்கலான்னு பார்க்கலாம். பெண்கள் முதல்ல காலையில் நம்ம எந்திரிச்சதும் கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கணும். காலையிலே எந்திரிச்சதும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நம்ம முகத்தை கழுவிட்டு தலை சீவிட்டு அப்படி நம்ம கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக நம்மளை காமிச்சிக்கணும். நம்ம என்ன பண்ணுறதுன்னா, நம்ம வீட்டில் தானே இருக்கோம், சரி சமைக்கிற வேலை தானே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறது, ஒரு கொண்டையோடு ஒரு அழுக்கு நைட்டியோடவே திரிகிறது. அதுவே வேலையாகவே இருக்கும். வேறு ட்ரெஸ் பண்ணணும், குளிக்கணும் அப்படின்னு கூட நமக்கு தோன்றதே இல்லை. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலமாக குளிப்பாங்க. சரி நம்ம சாயங்காலமாக ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே எல்லாம் கொண்டுடுறாங்க. இப்போ சாயங்காலமும் குளிக்கலாம், தப்பு இல்லை. காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி கழிச்சா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நம்ம சாயங்காலம் தான் கொடுக்கணுங்கிறக்காக காலையிலேருந்தே ரொம்ப டல்னஸ்ஸாக ஒவ்வொருத்தர் தலை சீவி அப்படியே ஒரு நாளைக்கு முன்னாடி வரண தலையோடவே அப்படியே திரிவாங்க. அப்படி திரியக்கூடாது. அப்படி திரிஞ்சோம்னா நமக்கே நம்ம வாழ்க்கையே ரொம்ப போர் அடிச்சு போகும். என்னடா இப்படி கொண்டையோடு நமக்கே அப்படி தோணும். நம்ம பசங்க, நம்மளை பார்க்குற பசங்க என்ன இப்படியே அம்மா இருக்கிறாங்களே, நம்மளும் அப்படி தான் இருக்கணுமோன்னு அவங்களுக்கும் தோணும். அதனால் அப்படியெல்லாம் இருக்காமல் காலையில் எழுந்திரிச்சதும் நல்லா நீட்டாக குளிச்சுட்டு, காலையில் நம்ம 6 மணிக்கு எழுந்திரிச்சி குளிக்க முடிஞ்சவங்க குளிச்சிடுங்க. இல்லாட்டி வேலையை முடித்து ஒரு 9 மணிக்கு, அட்லீஸ்ட் 9-10 மணிக்கெலாவது குளித்து ஒரு தலை சீவி ஒரு ட்ரெஸ் பண்ணிவிடுங்க. எப்போவுமே ஒரே அழுக்கு நைட்டியோடு இருக்காதீங்க. நைட்டி போட வேண்டியதான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் நம்ம எவ்வளோ ட்ரெஸ் வச்சுருப்போம். நமக்கு பிடிச்ச ட்ரெஸ், சாரியோ சுடிதாரோ ஃபேன்ஸ் எதுவும் அவங்கவுங்க விருப்பம். அதை நம்ம டெய்லி போடணும். கொஞ்சம் நேரம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் போட்டு இருந்தால் நமக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அதனால் டெய்லி ஒரு சுடிதாரை ஏதோ ஒன்று நமக்கு பிடிச்சது போட்டு பழகிக்கிங்க. அப்புறம் நம்ம எனர்ஜிக்கிட்ட நல்லா சாப்பிடணும். நம்ம வீட்டில் தானே இருக்கோம், பொறுமையாக சாப்பிட்டுக்கலான்னு நிறைய பேர் சாப்பிடாம அப்படியே அவாய்ட் பண்ணுங்க. அதனாலேயே உடம்பு வெயிட் போடும். அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ வெயிட் போட்டுனேன்னு அதுக்கு வேற ஃபீல் பண்ணிகிட்ருக்கணும். அதனால் கரெக்ட் டைமுக்கு நம்ம சாப்பிட்ணும். வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறக்காக சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. எனர்ஜெட்டிக்காக எல்லா ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். நம்ம காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸ் தான் வாங்கி சாப்பிட்ணுன்னு இல்லை. நமக்கு பட்ஜெட் தகுந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். என்ன சீசனுக்கு என்ன கிடைக்குதோ, என்ன விலை மலிவாக கிடைக்குதோ, மாம்பழ சீசனாக மாம்பழம் மலிவாக இருக்கும், பலாப்பழ சீசனாக பலாப்பழம் மலிவாக இருக்கும். வாழைப்பழம் சொல்லுங்கள், எப்போவுமே கொஞ்சம் மலிவாக தான் இருக்கும் மற்ற பழத்துக்க விட. ஒவ்வொரு நேரம் மாதுளை ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். அப்படி என்ன சீசனுக்கு என்ன பழம் கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுங்க. எப்போவே டல்லாகவே இருக்காமல் நம்ம வேலை செய்கிறப்ப ஒரு பாட்டு ரேடியோவிலோ டிவிலையோ பாட்டு போட்டு கேட்குறது. அப்புறம் டிவி போடுற மாதிரி ஏதோ ஒரு ஏதாவது ஒரு கேட்டுகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கலாம். அப்புறம் ஒரேடியாக நம்ம எதையாவது திங்க் பண்ணி மனக்குழப்பத்தில் அப்படியும் இருக்கக்கூடாது. நமக்கும் ஒரு நல்ல நேரம் வரும், நம்மளும் முன்னேறலாம், நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் இதுவாக இருக்கணும். அப்படி இருந்து பழகிக்கங்க. அப்படி இருந்தாலும் நம்ம அந்த பழக்க வழக்கத்தையும் நம்ம மாற்றிக்கணும். அப்படி மாற்றிக்கிட்டால் தான் நமக்கு லைஃப் கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் என்ஜாயாக போகும். இல்லாட்டி லைஃபே நமக்கே போர் அடிச்ச மாதிரி இருக்கும். என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அதையும் பார்த்துக்குங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம எப்போதுமே வீட்டிலையே இருக்கக்கூடாது. வீட்டில் இருந்தாலும் நமக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கோ எதுக்கோ ஒன்று வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வெளியே போயிட்டு வாங்க. அப்போ தான் நமக்கு மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பசங்களையும் வெளியே கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்கும். ரொம்ப தூரமாக போகணுன்னுலாம் அவசியம் இல்லை. பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் எவ்வளோ கோயில் இருக்கும். அவங்கவுங்களுக்கு கோயிலுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ப்ளேஸ் ஒரு பார்க்குக்கு போகலாம். அந்த மாதிரி ஏதோ வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக வெளியே போங்க. வெளியே போனால் தான் நமக்கு மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். லைஃபையும் கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி சாயங்காலம் ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் எங்கேயாச்சும் பார்க்கு இப்போலாம் நிறைய இடத்துல பார்க்கெலாம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் வாக்கிங் போகிற மாதிரி போனால் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும், உடம்பும் நல்லாயிருக்கும், நல்ல கண்டிஷனாக இருக்கும். அதனால் பசங்களை கூட்டிகிட்டு கொஞ்சம் வெளியே போய் பழகுங்க. அதுவும் ரொம்ப நல்ல பழக்கம். அதையும் நம்ம கற்றுக்கணும்.
அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேமிலி இருக்கும், நிறைய பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை வரும். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, நம்ம அதையே நினச்சி மைண்டுக்குள்ளே போட்டு குழப்பி ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த பழக்கத்தை மட்டும் விட்டுருங்க. கண்டிப்பாக அது வந்து சொல்லிட்டாங்க, அதோட நம்ம சொந்தக்காரங்க தானே சொல்கிறாங்கன்னா அதோடு விட்டுறணும். அவங்க சொல்கிறாங்களா அந்த இடத்த விட்டு நம்ம அதை அப்படியே கழட்டி விட்டுட்டு வந்துடணும். அப்போ தான் நமக்கு மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும், மன அழுத்தம் வராது, நிம்மதியாக இருக்கலாம். அதனால் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எதையாவது நடந்து முடிஞ்சதை பற்றி முதல்ல நினைக்கக்கூடாது. அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடணும். நம்ம எதையாச்சும் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், தவிர்க்க முடியாததாக இருக்கலாம் பிரச்சனை. அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க. அப்போ தான் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும், மன அழுத்தம் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். நம்ம வாழ போகிற வாழ்க்கையை கொஞ்சம் ஜாலியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக முதல்ல வாழலாம். அதை கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் மெயினாக நம்ம மெயினாக நிறைய பேர் நம்மளை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் நம்மளும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்போம். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, நம்மளை கொஞ்சம் டம்மியாகவே பேசுவாங்க. நம்மளை எதை சொன்னாலும் அதை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது என்ன சொன்னாலும் அதை குறை சொல்லுவாங்க. அந்த குறை ஏதோ சொல்லுவாங்களே, ஓட்டப்பானையில் சுண்ணாம்பு அடைச்சா ஏதோ சொல்லுவாங்க பழமொழி. அந்த சுண்ணாம்புலையே பவர் ஏதோ சொல்லுவாங்க, சரி எனக்கு அது தெரியல. அந்த மாதிரி நிறைய பேர் குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த குறை சொல்லி நம்மளை ரொம்ப டம்மியாக படுத்துகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. அதை முதல்ல கட் பண்ணுங்கள். அந்த பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஈக்குவலாக பேசுகிறவங்க எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒருத்தவங்களை எதை செஞ்சாலும் குறை சொல்கிறவங்க அதுக்குன்னு ஒரு கூட்டம் தனியாக இருக்கும். நீங்கள் அவங்கக்கிட்ட தனியாக ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுங்க. அளவாக வச்சுக்கோங்க. அதுக்காக ஒரேடியாக கட் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. அளவாக வச்சுக்கோங்க. நமக்குன்னு ஏற்ற மாதிரி நமக்கு ஏற்றுற மாதிரி பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். நமக்கு அதை தொடரலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கலாம். அந்த பழக்க வழக்கம் வந்தால் கூட நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்ப்போமா. நெக்ஸ்ட்டு நம்ம எதை செஞ்சாலும் போல்டாக செய்யணும். நம்மளால் முடியும், இது நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது நீங்கள் போல்டாக செய்யணும். அதேமாரி யார் தப்புன்னு சொன்னால் நான் பண்ணது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனப்பான்மைன்னு இருக்கணும். எல்லாருக்கும் அது தப்பாக தெரிலாம், உங்களுக்கு அது கரெக்டாக தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அதை கரெக்டுன்னு சொல்லுங்கள். முதல்ல போல்டாக பேச கற்றுக்குங்க. பயந்து அந்த மாதிரி பேசாதீங்க. அப்படி பேசினாலே நமக்கு ரொம்ப டம்மியாக தெரியும். நம்மளே யாரையாச்சும் ஒருத்தர் சொல்கிறத நம்ம கேட்குற மாதிரியே தோணும். நம்ம பண்ணுறது கரெக்டுன்னு நமக்கு தோணும். எல்லாருக்கும் அவங்கவுங்க ஸ்டைல்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அதனால் உங்கள் ஸ்டைலை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் அந்த விட்டு கொடுக்காம இருங்க. உங்கள் ஃபேமிலிலையும் சரி, வெளியும் சரி. அதை விட்டு கொடுக்காம இருந்தாலே லைஃப் கொஞ்சம் என்ஜாயாக இருக்கும். இல்லாட்டி நம்ம விட்டு கொடுத்தோன்னா நம்ம அவங்களுக்காகவே நம்ம வாழ்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வாழ்ந்தால் அது நமக்கு திருப்தியாக இருக்காது. எல்லாமே அவங்களுக்காக அப்படின்ன மாதிரியே தோணும். அதனால் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும். உங்கள் ஸ்டைலில் நீங்கள் வாழ கற்றுக்குங்க. நெக்ஸ்ட்டு மெயினான விஷயம், நம்ம நம்மளோட ஃபேமிலி மட்டும் எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க. சொல்ல வேண்டியதை மட்டும்தான் சொல்லணும். எல்லாத்தையும் நம்ம சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் சொன்னாலே நமக்கு நம்மக்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, வெளியில் ஒன்று சொல்லுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லியே நம்மளை குழப்பி விட்டுருவாங்க. அதனால் நம்ம ஃபேமிலி மட்டும் மெயினாக அதுக்குன்னு ஒரு பெர்சன்ட் இருப்பாங்க. நம்ம சொன்னால் இவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆள் அப்படி இருப்பாங்க கண்டிப்பாக. அப்படிப்பட்டவங்ககிட்ட மட்டும் நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாத்துக்கிட்டேயும் அதை ஷேர் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப கஷ்டம் வரும். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டை கூட இருக்கலாம். அதை கூட நம்ம கொஞ்சம் வெளியே சொல்லக்கூடாது. அதேமாரி ஃபேமிலி சண்டை, மாமியார் நாத்தனார், அந்த சண்டை கூட நம்ம வெளியே சொல்கிறது கம்மி பண்ணிடணும். முக்கியமாக நம்மளால் சொல்ல முடியாமல் இருக்க முடியாது, மெயினான ரீசன் இது சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம யாரும் வெளியே சொல்லாதவங்ககிட்ட மட்டும் சொல்லுங்கள். அதேமாதிரி நம்ம ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டைக்கு வெளியே இருந்து பஞ்சாயத்துக்கு கண்டிப்பாக ஆள் கூட்டிகிட்டு வராதீங்க. அப்படி நீங்கள் ஆள் கூட்டிகிட்டு வந்தீங்க கண்டிப்பாக சண்டை கொஞ்சம் பெருசாக தான் போகும். நீங்களே பேசி உங்களுக்குள்ளே பேசி முடிச்சிருங்க. அப்படி முடிச்சிங்கனாலே பாதி சண்டை கம்மியாயிடும். நம்ம லைஃப்பும் கொஞ்சம் என்ஜாயாக போகும். ஒரு வார்த்தை முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். அதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். பாய். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். பாய். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டு முறை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.